Taste the Daily. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற கைப்பந்து போட்டியினை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தொடங்கி வைத்தார். கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெய்வேலி மந்தாரக்குப்பம் NLC மேல்நிலைப் பள்ளியில் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவின் அம்மா ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் பங்கேற்று போட்டியினை தொடங்கி வைத்து வீரர்களுக்கு கைக்குலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். இப்போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 30 அணிகள் பங்கேற்க உள்ள நிலையில் முதல் பரிசாக 30,000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் முத்தமிழ் செல்வன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 25 மாற்றுத்திறனாளிகளுக்கு 31.25 லட்சம் ரூபாய் மதிப்பில் மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனங்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம், நாட்டில் என்ன நடக்கிறது, மக்களுக்கு என்ன தேவை என தெரியாதவர் தமிழகத்தில் முதல்வராக இருக்கிறார் எனவும், தமிழகத்தில் பெண்களுக்கு வீட்டிலும் பாதுகாப்பில்லை, வெளியிலும் பாதுகாப்பில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர்கள் உமா மகேஸ்வரன், கானூர் பாலசுந்தரம், மாநில MGR இளைஞரணி துணை செயலாளர் KPD இளஞ்செழியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு என்ன நடப்பதே தெரியாத உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாம இந்த ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனை தெரியவில்லை, நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்னென்றே தெரியாத இன்றைக்கு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயிகளுக்கு விளைவித்த பொருளுக்கு விலை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. பெண்கள் வீட்டிலே நிம்மதியா இருக்க முடியல, வெளியிலே நிம்மதியா இருக்க முடியல, பாதுகாப்பு இல்லை, குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தன்னை மிரட்டி திருமணம் செய்த திமுக இளைஞரணி நிர்வாகி தற்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்துவதாக கல்லூரி மாணவி கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார். 3ஆம் ஆண்டு பயிலும் கல்லூரி மாணவி ஒருவர் அளித்திருக்கும் புகாரில் அரக்கோணம் மத்திய ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ள தெய்வச்செயல் ரத்தினம் என்பவர் தான் கல்லூரி செல்லும் போது பின்தொடர்ந்து வந்து தன்னை மிரட்டி திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். திருமணம் செய்த சில நாட்களிலேயே தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும், தான் சொல்லும் நபரிடம் படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறுவதாகவும், இல்லையென்றால் தன்னையும் தன் பெற்றோரையும் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற போது புகாரை காவல்துறையினர் வாங்க மறுத்ததுடன் தன்னை அவதூறாக பேசுவதாக பாதிக்கப்பட்ட மாணவி வேதனை தெரிவித்துள்ளார். தெய்வச்செயல் ரத்தினம் திமுக நிர்வாகி என்பதால் அவரை கைது செய்யாமல் காவல்துறையினர் இருப்பதாக தெரிவித்துள்ள கல்லூரி மாணவி தனக்கு நியாயம் வேண்டுமென செய்தியாளர்களிடம் கண்ணீர் விட்டு கதறி எழுதார். திமுக நிர்வாகி தெய்வச்செயல் ரத்தினம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி காவல்துறையினரிடம் வலியுறுத்தியுள்ளார். வாழ்க்கை இது பண்ணிட்டு தான் இவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வரோம். என்னோட FIR காப்பியை எடுக்க மாட்டேறாங்க. அரக்கோணம் AWPSல எங்களே தப்பா பேசி அனுப்புறாங்க. அவன் மேல எங்க அப்பா வந்து ரிஜிஸ்டர் தபால் மூலியமா என்னோட சேஃப்டிக்காக ஒரு லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. அதுல FIR போட்டு என்ன அனுபவிச்சு வேதனை பாய்சன் குடிச்சதுலாம் அந்த FIRல இல்லவே இல்லை. நான் உயிரோடு இருந்து இவ்வளவு மனு குடுக்குறேன், அவனையே எடுக்கவே மாட்டேன்றீங்க. அவன் நேத்து கூட எங்க வீட்டுல சுத்தி சுத்தி வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அக்யூஸ்ட் நல்லா விட்டு இங்க AWPSக்கு போனாலே அசிங்கமா பேசி எனக்கு 10 பேர் கூட தொடர்பு இருக்குன்னா அவதூறா பேசி அனுப்புறாங்க. இப்போ எங்கதான் போறது? SP கிட்டயும் போயாச்சு, DGP லெவல்லயும் போயாச்சு, எடுக்கவே மாட்டேன்றாங்க.
என்னோட பதில் நீங்க தான் சொல்லணும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகியால் சித்திரவதைக்கு உள்ளான இளம்பெண் சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தார். காவனூர் பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வசெயல் ரத்தினம் என்ற கொடூரன் தனது இச்சைக்காக திருமணமானதை மறைத்து கல்லூரி மாணவியை மிரட்டி திருமணம் செய்ததுடன் பல பேரோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ளுமாறு சிகரெட்டால் சூடு வைத்து மாணவியை கொடுமைப்படுத்திய சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை ஏமாற்றி மிரட்டி திருமணம் செய்தவன் திமுக நிர்வாகி என்பதால் அரக்கோணத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மனவேதனையடைந்த பாதிக்கப்பட்ட பெண் சென்னை வந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தார். தங்கள் ஆட்சியில் எண்ணிலடங்கா பாலியல் குற்றங்கள் அரங்கேறியுள்ள நிலையில் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் பொள்ளாச்சி சம்பவத்தை வைத்து அதிமுகவை குறை கூறுவதா என மக்கள் விமர்சிக்கின்றனர். இங்கே நான் மனு கொடுக்கறதுக்கு வந்த காரணம் அரக்கோணத்தில் எங்கேயுமே மனு கொடுத்தா எடுக்கிறதே கிடையாது. எங்களை ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டேன். அங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புகிறாங்களே தவிர ஒரு இதுவும் எடுக்கிறதில்ல. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்த திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் காமக்கொடூரன் தெய்வசெயல் ரத்தினம் விடிய அரசின் முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்டவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது. திமுக நிர்வாகியான 41 வயதான காமக்கொடூரன் தெய்வசெயல் ரத்தினம் 21 வயது கல்லூரி மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து திமுக சார்களுடன் ஒத்துழைக்க கோரி துடிக்க உடல் முழுவதும் சிகரெட்டால் சூடு வைத்து கடித்து குதறிய தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வசெயல் ரத்தினம் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரிடம் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். மன்னார்குடியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி தேவங்குடியில் தனது பெரியம்மா வீட்டில் வசித்து வந்தார். அப்போது அதே பகுதியில் வசிக்கும் ராஜ்குமார் என்பவர் சிறுமியிடம் பழகி திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் கர்ப்பமான சிறுமிக்கு திருவாரூர் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து சிறுமி அளித்த புகாரின் பேரில் ராஜ்குமார் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.